கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் செல்கிறேன். ஐயா, என் குடும்பத்தில் கன்னி தெய்வம் இருக்கா? எப்படி தெரிந்து கொள்வது? அதை மட்டும் பார்த்து சொல்ல முடியுமா? கன்னி தெய்வம் பிறந்த சொந்த வீட்டில் கும்பிட்டு விட்டு பிழைப்புக்காக தொழில் செய்யும் இடத்தில்தான் இருக்க முடியும். அப்போ விளக்கு ஏற்ற ஆள் இருக்க முடியாது. வருடத்திற்கு ஒரு முறை கும்பிட முடியும். நாம் இருக்கும் இடத்தில் தினமும் விளக்கு ஏற்றி கும்பிடலாமா? ஒரு பதிவில் கேட்டேன். பதியெடுத்த பின் தினமும் விளக்கு ஏற்றவில்லை, அதனால் எப்படி சரி செய்ய போகிறேன் என்று கூறினீர்கள். பதி சொந்த ஊரில் எடுத்துவிட்டு வெளியே பிழைப்புக்காக செல்லலாமா என்று கேட்டிருக்கிறீர்கள். தாராளமாக செல்லலாம். தாராளமாக நீங்கள் உங்கள் சொந்த வீட்டில், அதாவது உங்கள் பண்ணைய வீட்டில் கன்னி தெய்வத்தை எடுத்துவிட்டு வெளியூரில் பிழைப்புக்காக குடும்பத்தோடு சென்றால் கூட தவறில்லை. வருடத்திற்கு ஒரு முறைதான் உங்கள் பண்ணைய வீட்டிற்கு வர முடியும் என்றாலும் தவறில்லை. ஆனால் அப்படியல்ல, சொந்த ஊருக்கு அடிக்கடி வர முடியும். ஏதாவது ஒரு கல்யாண காரியங்களுக்கு வருவீர்கள். அப்படி வரும்பொழுது அந்த தெய்வத்தை, அந்த பதியை சுத்தம் செய்து அந்த தெய்வத்தை வழிபடலாம். பின்பு ஏதாவது நல்லது கெட்டது அனைத்திற்குமே உங்கள் ஊருக்கு வர இயலும், வரக்கூடும். அந்த நேரங்களிலும் அதை செய்யலாம். இது போக வருடத்திற்கு ஒரு முறை ஆடி மாதம் அவர்களுக்கு அங்கே வந்து தீபத்தை ஏற்றி தெய்வத்திற்கு தேவையான துணிமணிகளை மாற்றி அனைத்தையும் செய்யலாம். இதையெல்லாம் விட மிக முக்கியமானது என்னவென்று கேட்டால், நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் ஒரு 4 முக விளக்கை வைத்து அந்த இடத்திலே உலக தெய்வங்கள் ஃபோட்டோக்களை வைக்காமல் அந்த கன்னி தெய்வத்திற்காக நீங்கள் வழிபட்டு வந்தால் அந்த கன்னி தெய்வம் அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஆகவே வெளியூரில் இருப்பவர்களெல்லாம் பயப்பட வேண்டாம். சொந்த ஊரில் கன்னி எடுத்திருக்கிறோமே, வருடத்திற்கு ஒரு முறை தான் போகிறோம், வருடத்திற்கு 4 முறை தான் போகிறோம் என்றெல்லாம் கவலைப்பட தேவையில்லை, அவசியமில்லை. நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலேயே அந்த கன்னி தெய்வத்தை வழிபடும் பொழுது அவர்கள் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு உங்களை வாழ வைப்பார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவுக்கு செல்கிறேன். கன்னி தெய்வம் இருக்கும் வீட்டில் அறிகுறி தெரிந்து கொள்ளலாம். என் கணவர் வகையில் இருப்பதை எப்படி தெரிந்து கொள்வது? மாமியார் மாமனார் கும்பிடவில்லை, நான் கும்பிட்டால் என் குடும்பத்தை காத்து நிற்குமா? பிறந்த வீட்டை விட்டு நான் கும்பிடலாமா? எனக்கு கும்பிட ஆசை உள்ளது. பிறந்த வீட்டில் அப்பாவோட தங்கை, எங்கள் மூத்த அண்ணன் 9வது படிக்கும்போது என் அப்பா அம்மா தீபாவளிக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்து கும்பிடுவாங்க. அப்பா அம்மா போயிட்டாங்க. எத்தனையோ தடவை நான் பார்க்கும் இடத்திலெல்லாம் என்னை தேடலை என்று அழுகும் முயற்சி செய்தோம். நானும் அம்மாவும் பிடியெடுக்க யாரும் முன் வரவில்லை. அம்மா அப்பா கிட்ட காணிக்கை கொடுத்து என்னிடம் வரக்கூடாது என்று கிராமத்து கோயிலுக்கு படிகட்டி அங்கே விட்டோம். இப்போ அப்பா அம்மா போயிட்டாங்க. நான் கடனில் இருப்பதால் என் அண்ணன் எல்லோரும் என் மேல் வெறுப்பில் உள்ளார்கள். அம்மா வீட்டில் தலைமகன் 9வது படிக்கும் போது எனக்கு தெரிந்த கன்னி இதுதான். யாரை கும்பிடுவது? என் கணவர் வீட்டில் இருக்கும் கன்னி தெய்வம் இருக்கா? எனக்கு கும்பிட ஆசை. கன்னி தெய்வம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை கஷ்டமான காலத்தில் தெய்வம் கஷ்டப்பட்டிருந்தாலும், தெய்வமே கஷ்டப்படுத்தினாலும் அதை விட்டதில்லை, என்னை காப்பாற்றி வருகிறது என்று கூறியிருக்கிறார்கள். நீங்கள் தற்போது உங்கள் கணவன் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கன்னி தெய்வத்தை முறையாக எடுத்து வழிபடுவதுதான் சரி. உங்கள் தாய் வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி தெய்வத்தை உங்களுடைய சகோதரர்களை வணங்கச் சொல்வதுதான் சரி. ஆகவே நீங்கள் உங்கள் கணவர் வீட்டு கன்னி தெய்வத்தை எந்த அளவில் உண்மையாக வழிபட வேண்டுமோ, எந்த அளவில் உறுதியாக வழிபட வேண்டுமோ, எந்த அளவில் அந்த தெய்வத்தை கையெடுத்து வணங்கி நீங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்பதை அந்த தெய்வமே நிர்ணயிக்கும் என்று கூறி, விரைவில் அந்த தெய்வத்திற்கு முறையாக எடுத்து வழிபட உங்களை ஆசீர்வதிக்கிறேன். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்கிறேன். பிடிமண் எடுத்து கும்பிட்டால் அதோடு கெட்ட சக்திகள் என்றும் யாரும் பிடிமண் எடுக்கவில்லை. மணப்பாறை டிரெயினில் இருந்து இறந்தான், பிடிமண் யாரும் வரவில்லை. நான் கன்னி தெய்வம் வருமா? எனக்கு பதில் கூறுங்கள். என் குடும்பத்திற்கு என் நாத்தனார் சாமி பார்த்த இடத்தில் கூட வந்து இருக்கிறார்கள். முறைப்படி எடுக்காமல்
என் அண்ணா வருவார்களா? ஏதேனும் கோளாறு செய்யுமா? இதற்கு மட்டும் விளக்கம் தாருங்கள் என்று கேட்டிருக்கிறீர்கள். உங்கள் அண்ணன் சிறு குழந்தையாக, அதாவது ஒரு 7-8 வயதுக்கு கீழே உள்ள குழந்தையாக இருந்தால் நிச்சயமாக கன்னி தெய்வம்தான். ஆனாலும் உங்கள் கணவர் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் கன்னி தெய்வத்திற்கு அவர் ஈடாவாரா என்றால் ஈடாகவே முடியாது. ஆகவே நீங்கள் நலமோடும் வளமோடும் வாழ வேண்டுமென்றால் உங்கள் கணவர் வீட்டில் உள்ள பெண் கன்னி தெய்வத்தை வழிபடுங்கள். மற்றபடி உங்களுக்கு இப்பொழுது உங்கள் அண்ணனை அடிக்கடி நினைப்பது தேவையில்லாத விஷயம். நீங்கள் இந்த கன்னி தெய்வத்தை வழிபடுங்கள், மற்றதை அந்த கன்னி தெய்வம் பார்த்துக் கொள்வார்கள். அடுத்தபடியாக ஒரு ஆடியோ, அதை கேட்டுவிட்டு பதில் தருகிறேன். கன்னி தெய்வமே துணை அண்ணா. அண்ணா எப்படி இருக்கிறீங்க? வீட்டிலலாம் எப்படி இருக்கிறாங்கண்ணா? உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அண்ணா. அத்தையுடைய ஃபோட்டோ அமைச்சிருந்தீங்க, அதில் அத்தையுடைய முகத்தை பார்த்தேன் அண்ணா. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அண்ணா. அத்தை காட்சி கொடுத்துருக்கிறது, அத்தை உடைய அழகான முகத்தை இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அந்த பூவில் வட்டமாக அழகாக ரவுண்ட் ஃபேஸாக அழகாக சின்ன லிப்ஸாக இருக்குது. ரொம்ப அதுவும் ரெட் கலர் லிப்ஸு, அந்த கலர் கூட டிஃப்ரென்ஸ் தெரியுது. அப்புறம் கருவிழி, கண்ணு மூடின்னுக்கிற மாதிரி கூட இல்லை. அத்தை நம்மளை பார்த்துன்னுக்கிற மாதிரி கண்ணு ஓப்பன் பண்ணி பார்த்துன்னுக்கிற மாதிரி அந்த கருவிழி எல்லாம் தெரியுது, பார்த்துன்னுக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் ஜூம் பண்ணி நான் எத்தனை தடவை பார்த்தாலும் பார்த்துனே இருக்கலான்ட்டு அந்த மாதிரி தோண்டுது. உடனே அத்தையுடைய முகம் சிரிச்ச முகமாக அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ரொம்ப அதிசயம் அண்ணா. இந்த மாதிரி ஃபுல் உருவம் முகம் காட்டுறது, அதை கம்பல் ஒரு டாட் மாதிரி வெளிச்சம் அந்த கம்பல் போட்டுனுக்கிற மாதிரி ரொம்ப அற்புதமாக தெரியுறாங்கோ அத்தை. ஒருவேளை இது கரெக்டாக என்னான்னு தெரியல, நான் பார்த்துருந்து. ஆனால் எனக்கு அந்த ஒளியில் பக்கத்தில் அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ரவுண்டாக வட்டமான முகம், அழகான லிப்ஸு, 2 கண்கள், கம்பல், ரொம்ப அந்த மாதிரி தெரியுறாங்கோ. அதோ கண்ணு பார்த்துன்னுக்கிற மாதிரி கருவிழி, கண் ஓப்பன் பண்ணி பார்த்துன்னுக்கிற மாதிரி தெரியுறாங்கோ. ரொம்ப அற்புதமாக இருக்கு அண்ணா. நீங்கள் இந்த ஃபோட்டோ அமைச்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி அண்ணா. அத்தையோடைய நாங்கள் அங்கே வந்து பார்த்து அவங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கல. நாங்கள் வர பாக்கி எங்களுக்கு சூழ்நிலை வரல வந்து பார்க்குறதுக்கு. அத்தை அங்கே தான் எங்களுக்கு இப்போ காட்சி கொடுத்த மாதிரி எங்களுக்கு இதாகுது. ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நம்ம தான் அங்கே வந்து பார்க்க முடியல, ஆனால் அத்தை உடைய பார்வை எல்லாருமே இருக்குன்னு சொல்லிட்டு. மகிழ்ச்சி அம்மா. அத்தைகளை பார்க்க வர முடியவில்லை என்ற வருத்தம் வேண்டாம். அத்தைகள் மனதார அவர்களை நினைப்பவர்களெல்லாம் அவர்கள் இருந்த இடத்திலிருந்தே பார்த்து கொண்டு தான் இருப்பார்கள். உண்மையாக நம்பி பிடிக்கும் பிள்ளைகளெல்லாம் வாழ்க்கையில் முன்னேறுவார்கள். நம் அத்தைகளை நினைக்கும் முன்பாக உங்கள் வீட்டு கன்னி தெய்வங்களை நினைத்து அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்து நீங்களெல்லாம் வளமோடும் நலமோடும் வாழ அந்த கன்னி தெய்வமும் சந்தோஷமாக பதியமைத்து கொடுக்க, அந்த கன்னி தெய்வமும் அந்த பதியில் இருந்து உங்களை எல்லாம் வாழ வைக்க வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். அதற்கு அப்புறமாகத்தான் அத்தைகள் உங்களுக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நம்புகிறேன். முதலில் உங்கள் வீட்டு கன்னி தெய்வத்தை நீங்கள் முறைப்படி எடுத்து வழிபட வேண்டும். அதுதான் என்னுடைய நோக்கம். இங்கே அத்தைகளை பற்றியே பேச வேண்டும், அத்தைகளை பற்றியே நான் சொல்ல வேண்டும், அத்தைகள் தான் பெரிதென்று சொல்ல வேண்டும் என்ற எண்ணங்களெல்லாம் எனக்கு கிடையாது. அப்படி நான் செய்தாலும் அதை அத்தைகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த தெய்வ சேனல், அதாவது இந்த கன்னி தெய்வ சேனல் அனைத்து கன்னி தெய்வங்களையும் எழுப்பி விடுவதற்காக மட்டுமே இங்கே உழைத்து கொண்டிருக்கிறேனே தவிர அத்தைகளுக்காகவோ இல்லை அத்தைகளின் பெருமைகளை சொல்வதற்காகவோ இல்லை. அத்தைகளின் விஷயங்களை சிலவற்றை நான் கூறுகிறேன் என்றால் அது எதற்காக? ஒரு கன்னி தெய்வத்தை நாம் வழிபட்டு எந்த அளவிற்கு இங்கே இருந்து இப்படி பேசிக்கொண்டிருக்கிறேன் என்பதை மக்கள் உணர வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த கன்னி தெய்வங்கள் எந்த அளவிற்கு என்னை வாழ வைத்திருக்கிறார்கள் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே அத்தைகளை பற்றி அவ்வப்போது பேசிக்கொண்டிருக்கிறேன். இன்னும் அத்தைகளை பற்றி இங்கு நான் ஒன்றும் பெரிதளவுக்கு சொல்லவில்லை. அவர்களை பற்றி நான் சொல்லிவிட்டால் நீங்கள் அனைவரும் அத்தைகளை மட்டுமே வணங்க வேண்டும் என்று நினைத்துவிடக்கூடாது என்பதற்காகவே அத்தைகளை பற்றி நிறைய உண்மை சம்பவங்களை சொல்லாமல் இருக்கிறேன்.
காலம் வரும், நிச்சயமாக சொல்வேன். அன்று உங்கள் வீட்டு கன்னி தெய்வத்தையும் நீங்கள் மனப்பூர்வமாக வணங்கி நீங்கள் நம்பிக்கையோடு வணங்க உங்களை அவர்கள் வாழ வைத்து, அதற்கு பிறகு உங்கள் பாதுகாப்புக்கு ஒரு அரணாக நம் அத்தைகளையும் வைத்து நான் அனைத்தையும் நடத்தி தருவேன் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலில் அவரவர் வீட்டு கன்னி தெய்வத்தை எடுக்க வேண்டும். அவரவர் வீட்டில் கன்னி தெய்வங்களுக்கு பதியமைக்க வேண்டும். அந்த பதியின் மூலமாக கன்னி தெய்வங்கள் அங்கே அமர்ந்திருந்த அத்தனை உறவுகளையும் வாழ வைக்க வேண்டும். இதுவே என்னுடைய ஆசை. இந்த ஆசை நிச்சயமாக நிறைவேறும். ஏனென்றால் உலகை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான். என் சிந்தனைகளை அவன் பார்க்கிறான். நிச்சயமாக என் சிந்தனைகள் வெற்றியடையும். உங்களை எல்லாம் வந்தடையும் உங்கள் கன்னி தெய்வம் என்று கூறிக்கொண்டு அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். உங்கள் உறவுமான திருவண்ணாமலை மாவட்டம் குமார் ராதிகாகிய நான் பேசிக்கொள்வது, ஐயா, என் குடும்பத்திலே 2023 டிசம்பர் 29 என் குழந்தை பிறந்தது. ஜனவரி 25 அன்று என் குழந்தை கன்னி தெய்வமாகி என் குடும்பத்தின் தெய்வமாக மாறிவிட்டார்கள். அவர்களை நான் தினமும் நினைத்து கொண்டிருந்தேன். அப்பொழுது திடீரென ஒரு 2 மாதம் 3 மாத காலங்களான பிறகு திடீரென செல்லில் யூடியூப் பார்க்கும்போது உம்முடைய கன்னி தெய்வ உறவுக்கான வழியை கண்டேன். அதை பார்த்த நாள் முதல் இன்று வரை உங்களுடைய பதிவை ஒவ்வொன்றாய் பார்த்து கொண்டிருக்கிறேன். மிக மிக அருமை ஐயா. நன்றி சொல்வதற்கான வார்த்தைகளே இல்லை. அவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சி எனக்குள். அப்படி இருந்தும் நான் அதை கண்டதும் உங்களுடைய 2-3 பதிவுகளிலே உங்களுடைய ஃபோன் நம்பர் எனக்கு கிடைத்ததையா. அதை நான் பதிவு செய்து உங்களுக்கு சில என் குழந்தை இறந்தது எல்லாம் நான் உங்களுக்கு அனுப்பி வைத்திருந்தேன். இருந்தாலும் என் கன்னி தெய்வத்திற்கு அன்று முதல் ஒரு விளக்கை வைத்து தனியாக கும்பிடுகிறேன். எனக்கு அந்த 4 முக விளக்கு வேண்டும் என்று 2 நாளைக்கு முன்னாடி நான் உங்களுக்கு மெசேஜை அனுப்பியிருந்தேன். ஆனாலும் நான் என்னுடைய கன்னி தெய்வத்தை நினைத்து, அதாவது 5/9/2024 அன்று இரவு நான் என் கன்னி தெய்வத்தை நினைத்தே நான் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது மணி ஒரு 11 to 12 மணி 4 மணி அளவு இருக்கும். என் கனவில் அந்த கன்னியம்மாள் என் மனைவி தண்ணிக்குள் பாட்டி அதற்கு தண்ணீரை அந்த கன்னியம்மாவை என் மனைவியிடம் கொடுத்துவிட்டு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தேன். என் பதிவெடுத்து அதில் வைத்து வணங்க வேண்டும் என்று நான் ஆசைக்கிறேன். அதற்கு உம்மிடம் நான் பேச வேண்டும் என்று பலமுறை நான் தினமும் நினைத்திருக்கிறேன். ஆனால் உங்களுடைய பதிவுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நேரமே கிடைக்காம கன்னி தெய்வத்திற்காக உழைத்து கொண்டிருக்கிறீர்கள் ஐயா. அந்த உழைப்பை கண்டதும் உண்மை அழைப்பதற்கு என் மனம் சிறிதளவு மருந்து நாம் தவற விட்டுமே அப்படி என்று. ஆனால் அந்த தவறுதலுக்கான நேரம் திரும்ப வருமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு முறையான கன்னி தெய்வத்தை எடுப்பதற்கும் முதலாக எனக்கு 4 முக விளக்கு வாங்கி வைத்து என் குடும்பத்தில் நான் வணங்க வேண்டும் என்று நான் மிகவும் ஆசைக்கிறேன் ஐயா. அதற்கான பதிலையும் எனக்கு ஃபோன் மூலமோ அல்லது இந்த யூடியூப் மூலமோ மகிழ்ச்சி அம்மா. கண்டிப்பாக உங்களுடைய கன்னி தெய்வத்தை எடுத்து விடலாம், வழிபட்டு விடலாம். ஆனால் என்னிடம் பேசும் பொழுது கொஞ்சம் வாய்ஸ் ரெக்கார்டு சவுண்டோடு பேசுங்க. ஏனென்றால் இது நம்மளுடைய சேனலில் போடும்போது நீங்கள் பேசுவது அனைவருக்கும் புரிய வேண்டும். புரியவில்லை என்றால் அதை கேட்பதை தவிர்த்து விடுவார்கள் என்பதை கூறிக்கொண்டு தைரியமாக இருங்கள். நிச்சயமாக உங்கள் கன்னி தெய்வத்தை எடுத்து விடலாம் என்று உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். அடுத்தபடியாக ஒரு கேள்வி.
கன்னி தெய்வம் துணை. அண்ணா, என் பெயர் மணிகண்டன். நான் இரவு 12:30 மணியளவில் உங்கள் பதிவை படித்து கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்பொழுது என் மேல் ஒரு எறும்பு ஏறியது போல் இருந்தது. உடனே எழுந்து பார்த்தேன், அது ஒரு பூரான். அதை பார்த்த உடனே அதே இடத்தில் அதை அடித்தேன். இது நல்லதா என்று எனக்கு பதில் சொல்லுங்கள் அண்ணா என்று கேட்டிருக்கிறீர்கள். இது நல்லது தானே, இதில் என்ன தவறு வந்து விடப் போகிறது? அது ஒரு விஷப்பூச்சி, அதை அடிக்காமல் எப்படி விடுவது? குடும்பத்தில் குழந்தைகளை கடித்து விடக்கூடாது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேறு யாரிடையும் கடித்து விடக்கூடாது, ஏன் காதுக்குள் போய்விடக்கூடாது. கன்னி தெய்வம் என்பது உங்கள் வீட்டில் ஒரு தவறு நடக்கப் போகிறது என்றால் இப்படித்தான் காட்டுவார்கள். நானே பல முறை பல விஷயங்களில் பல பூச்சிகளை கொண்டிருக்கிறேன். நான் திடீரென்று படுத்திருப்பவன் எழுந்து பின்பக்கமோ இல்லை முன்பக்கமோ எங்கே போக தோன்றுகிறதோ அங்கே சென்று ஒரு சின்ன விசிட் அடிப்பேன் ராத்திரி நேரங்களில். இப்பொழுது கூட நான் கன்னி தெய்வத்திற்காக பேசி கொண்டிருக்கிறேன். மணி 2:53. திடீரென்று இந்த பதிவை முடித்தவுடன் படுக்கணும்னு தான் தோணும், ஆனால் படுக்க முடியாது. திடீர்னு எந்திரிச்சு வெளியே போய் பார்த்தா அங்கே ஏதாவது விஷப்பூச்சிகள் இருந்தால் அதை போட்டு தள்ளிடுறது தான், யோசிக்கிறதே இல்லை. ஆகவே இதை தவறென்று நீங்கள் நினைக்க வேண்டாம். நல்லதை செய்ய நம் தெய்வம் நமக்கு உணரச் செய்திருக்கிறார்கள் என்று தெய்வத்திற்கு நன்றி கூறிவிட்டு கடந்து செல்லுங்கள். அடுத்தபடியாக ஒரு கேள்வி ஒருவர் கேட்டிருக்கிறார். கன்னி தெய்வம் துணை, ஆண்கள் உடம்பில் கன்னி தெய்வம் வந்து வாக்கு சொல்வார்களா என்று கேட்டிருக்கிறார். என்ன கேள்வி இது? ஆண்கள் என்ன பெண்கள் என்ன, அவர்கள் மனது வைத்து யார் உடம்பில் வர வேண்டுமோ அந்த உடம்பை தேர்ந்தெடுத்து அவர்கள் வர நினைத்தால் யார் உடம்பில் வேண்டுமானாலும் வருவார்கள். ஆனால் அவர்களுக்கு இப்போ நிறைய உறவுகள் ஏன்ட்ட கேட்குறாங்க, ஐயா கன்னியை கும்பிட்டுட்ருக்கோம் ஐயா, இன்னும் வரவில்லை ஐயா, யார் மேலேயா வந்து பேசணும் ஐயா, ரொம்ப நாளாக ஆசையாக இருக்கு ஐயா, கன்னி தெய்வத்தில் பேசுறதுக்கு ஆசையாக இருக்கு ஐயா என்றெல்லாம் என்னிடத்தில் கேட்கிறார்கள். ஒன்று மட்டும் கோரிக்கொள்கிறேன். கன்னி தெய்வம் வர வேண்டும் என்றால் குடும்பத்தில் ஒருவருக்கு கன்னி ஏறக்கூடிய உடம்பு வேண்டும். ஏனென்றால் இவர்கள் தெய்வம். ஒரு உடம்பில் ஏறக்கூடிய அந்த பக்குவம் இல்லை என்றால் அவர்கள் ஏற மாட்டார்கள். மானசீகமாக வணங்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மானசீகமாக இருந்து வாழ வைத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் உடம்பு இருந்து விட்டால் அந்த கன்னி தெய்வங்கள் ஓடோடி வந்து விடுவார்கள். நமக்கான உடம்பு இருக்கிறது, நாம் நம் பிள்ளையின் உடம்பில் வந்து நம் அனைத்து பிள்ளைகளையும் சந்திக்கலாம் என்று வந்து விடுவார்கள். அதே போன்று தெய்வம் எல்லோர் உடம்பிலும் வருவதில்லை. ஆனால் பேய்கள் அப்படி அல்ல. யார் உடம்பு கிடைத்தாலும் அதற்குள் ஏறி விடுவது, பின்பு அந்த இரத்தத்தை உறிஞ்சுவது, பின்பு அந்த குடும்பத்தில் உள்ள நல்ல சுகமான விஷயங்களை எல்லாம் அழிப்பது, பின்பு அந்த குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடைபெறாமல் தடை செய்வது, பல உயிர்களை எடுப்பது, இது பேய்களின் வேலை. ஆனால் கன்னி தெய்வமோ தனக்கான உடம்பு இருந்தால் மட்டும்தான் அவர்கள் வருவார்கள். தனக்கான உடம்பு இருந்தால் மட்டும்தான் அவர்கள் ஏறுவார்கள். அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, தெய்வம் இந்த உடம்பில் வர வேண்டும், இந்த உடம்பு தான் தனக்கான உடம்பு என்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக வருவார்கள். ஆகவே கன்னி தெய்வத்தை நம்பும் பிள்ளைகள் கணக்கு சொல்லிதான் கன்னி தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். கணக்கு சொல்லாமலும் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய விஷயங்கள் அனைத்தையும் அறிந்து அந்த தெய்வங்களால் உங்களை வாழ வைக்க முடியும். இதுவே உண்மை, இதுவே சத்தியம், இதுவே நீதி என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம். கன்னி தெய்வம் துணை ஐயா, நான் முறைப்படி இன்னும் காலன்போக்கு விட்டு கன்னி தெய்வத்தை எடுக்கவில்லை. ஆனால் எனக்கு ஒரு சிறு சந்தேகம் ஐயா. எனது கன்னிப்பதியில் சுத்தம் செய்து கொண்டிருக்கும் பொழுது வாசலில் மறிக்குழந்து வாசனை அடிக்கின்றது. ஆனால் அது ஒரு சில நிமிடம்தான் ஐயா. அதன் அர்த்தம் என்னவென்று சொல்லுங்கள் ஐயா. கன்னி தெய்வம் துணை ஐயா, கன்னி தெய்வம் துணை ஐயா என்று கூறியிருக்கிறார்கள். மறிக்குழந்து வாசம் வருகிறது என்றால் அது கன்னி தெய்வத்தின் வாசமாகத்தான் இருக்க முடியும். தன் பிள்ளைகள் தன்னை முறைப்படி எடுக்கவில்லையே என்று அது வாசற்படி வரை வந்து செல்கிறது என்றுதான் அர்த்தம். இதை நினைத்து நீங்கள் சந்தோஷப்பட வேண்டுமே தவிர வருத்தப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஆகவே கன்னி தெய்வத்தின் துணை உங்களுக்கு இருக்கிறது. அந்த கன்னி தெய்வம் விரைவில் உங்கள் வீட்டிற்குள் பதியமைத்து மலர்ந்த ரோஜா போன்று இருந்து உங்களை எல்லாம் முகமலர்ச்சியோடு, பெயர் புகழோடு, நோய் நொடி இல்லாமல், செல்வ செழிப்போடு, கல்வி செல்வத்தோடு உங்கள் அனைவரையும் வாழ வைக்க அந்த தெய்வம் வருகை தந்து அத்துணை செல்வங்களையும் உங்களுக்கு தந்தறிந்து மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்வேன்,
அது தருவதற்குத்தான் மட்டுமே கன்னி தெய்வம், உங்களிடமிருந்து வாங்குவதற்கல்ல. ஆகவே கன்னி தெய்வத்தை நம்பும் பிள்ளைகள் என்றுமே வெற்றி பெறுவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். கன்னி தெய்வம் துணை.